சரி சும்மா தானே இருக்கோம், படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. சரி அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுவோம். நம்ம சவுதி அரேபியா குவைத்துக்கு போய் சமாளிச்சிட்டோம். தாய்லாந்தை சமாளிக்க முடியாதா? சூப்பர். கண்டக்டர் வருவாராம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. Yes, exchange 50. How much? 50, 20, 20 and 10. And this Yes. one 5. Yes. Okay, thank you. Thank you. Have a good day, sir. குட். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. உள்ளூர்காரங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, ஊர்லேருந்து கிளம்பி தாய்லாந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாய்லாந்துலேருந்து கிளம்பி மியான்மருக்கு எப்படி போய் சேர போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பஸ்ஸில் சிட்டிக்கு போகலான்னு வந்தேன். இங்கே தான் இருந்து பஸ்ஸு கிளம்பும் போல் இருக்குது. அதனால் அங்கேருந்து இங்கே நடந்து வர கொஞ்சம் தூரம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நடந்து வரணும். இங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வருதில்ல பஸ்ஸு நேராக. அதெல்லாம் A1, A2, A3, A4 அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து இப்போ A1 தான் போனோம். இங்கே தான் ஸ்டாப்பு, பஸ்ஸுக்குள்ள ஸ்டாப்பு இங்கே தனியாக வச்சுருக்காங்க. டெர்மினல் 1க்கு அப்புறம் உள்ளது. சரி சும்மா தானே இருக்கோம், படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. சரி அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் அதெல்லாம் இங்கே வந்தேன். இங்கேருந்து ஒரு 30 தாய் பார்த்து கொடுத்தோம்னா, 30னா 3 மடங்கு பெருக்கிக்கிட வேண்டிதான். ஒரு 90 ரூபா, அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு 10 ரூபா கம்மி பண்ணால் 80 ரூபா பக்கம் வரும். 80-70 ரூபா கொடுத்தோம்னா சிட்டிக்கு உள்ளே போயிடலாம். போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் 2வது அதே பஸ்ஸில் திரும்ப வந்துடணும். அண்ணா நிற்கிது A1 பஸ்ஸு, அதில் தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போ. இதாக இருக்குது A1, இதில் தான் போகிறோம். போயிட்டு BTS போட்டிருக்கலாம், அந்த BTSல தான் போகிறோம். போயிட்டு உள்ளே போய் இடம் கிடக்கா அங்கே இருக்குது, போ உள்ளே போய் உட்காருவோம். சூப்பர். கண்டக்டர் வருவாராம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. பஸ்ஸு கிளம்ப போகுது. நம்ம ஊரில் முன்னாடி டிக்கெட் கழிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது டிக்கெட். இருக்கலாம் சாட் டு சாட். சூப்பர். சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டு. ஓகே, இதாக இருக்குது டிக்கெட்டு. எவ்வளோ தெரியுமா? 30 தாய் பார்த்து எடுத்துருக்காங்க. ஆனால் லேடிஸ் கண்டக்டர். டிக்கெட் எவ்வளோகான் இருக்குது. நான் ஊரில் இருக்கும்போதே வந்து மேப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு நெட்டு கிடையாது. இப்போ நம்ம சிம் கார்டு போட்டால் தான் நெட்டு. இப்போ ஆஃப்லைனில் தான் நான் மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மேப்பில் தெரியுது. அதனால் மேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். தாய்லாந்தில் நிறைய பாலம் போட்டு விட்ருக்காங்க. பஸ்ஸு வந்து பாலத்துக்கு மேலே தான் வந்துச்சு. ஒரே ஒரு ஸ்டாப் முடிஞ்சு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பறன்னு பறந்துட்டு வந்துட்டு வண்டி சூப்பராக வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸில் உள்ள ஏசியெல்லாம் போட்டு நல்ல ஜம்முன்னு இருந்துச்சு. இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். பார்ப்போம், எங்கே போகணுன்னு தெரியல. முன்னாடி போய் பார்ப்போம். அதாவது வீக்கெண்டு மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் சனி ஞாயிறு இந்த நாளில் வந்து இந்த மார்க்கெட் நடக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை நான் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். அது என்ன பொருள் தெரியுமா? காலையில் பல் விளக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு. அது இப்போ வாங்கணும். அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போட்டிருக்கான் சாட்சப் பார்க்குன்னு சொல்லிட்டு. இது எங்கே போகுது? இது உள்ளோடி போகுமா? நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியலை. இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் நான் கேட்டேன். நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், மார்க்கெட் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி. மார்க்கெட் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க பாஷை தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்கும் தெரியாது போல இருக்குது. கரெக்டாக வந்துட்டேன். ஆனால் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது தான் 4-5 பேர்கிட்ட கேட்டு ஒரு ஆள் அட்ரஸ் சொன்னார். எல்லாமே வண்டி மேக்ஸிமம் இந்த பாலம் இருக்குது பாருங்க, இது மேலே தான் சரன்னு பாட்டுக்கு போகுது, கட்டி விட்ருக்காங்க. தாய்லாந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் ஏறி இறங்கி அதுக்கப்புறமாட்டு அந்த சைடாக போக சொன்னார். எங்கே இறங்கணும்? இந்த இருக்குது வழி. இந்த சைடு போவோம். தாய்லாந்து ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது குப்பையெல்லாம் கிடையாது, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க.
எப்படி வெளிநாடு ரோடுகள் இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பஸ்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது, ஸ்லோவாலாம் போகல. நமக்கு வந்து பஸ்ஸில் போகிறது போர் அடிக்கவே செய்யாது. அதே மாதிரி கண்டக்டர் வந்து லேடிஸ் தான். அவங்க ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதும் அவங்க தாய்லாந்து மொழியில் வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சொன்னேன் அந்த மார்க்கெட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி, ஏதோ பாதி வந்து பாடி லாங்குவேஜ், பாதி சைகை, அப்புறம் அந்த பாஷை, இதை வச்சு அப்படியே ஒப்பேற்றி கொண்டு போக வேண்டிதான். பார்ப்போம். வேறு வெளிநாட்டுக்கு வந்தால் அப்படி தான். நம்ம சவுதி அரேபியா குவைத்துக்கு போயே சமாளிச்சிட்டோம். தாய்லாந்தை சமாளிக்க முடியாதா? அதனால் சமாளிக்கலாம் ஈஸியாட்டு. வாங்க போவோம். ஆனால் 10 பேர்கிட்ட கேட்டால் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் போகல இங்கிலீஷ் தெரியுது. அதான் விஷயம். இப்போ பஸ் ஏறுறது அதை கண்டுபிடிக்கணும், அது பெரிய விஷயம். அது பஸ் ஸ்டாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் வருது. ஆனால் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய பஸ் இந்த சைடில் வருமா என்னன்னு தெரியல. பார்க்கணும். மார்க்கெட்டுக்கு அப்படியே உள்ளே போவோம். டவுசரு, ஜீன்ஸு டவுசரு, இதெல்லாம் லேடிஸ் உள்ளது. இங்கே எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இது வந்து இப்போ மழை நேரம் தான், ஆனால் சூடு, பயங்கர சூடு. ஓரளவுக்கு நம்ம ஊரோட கம்மியாக தான் இருக்குது. இந்த இருக்குல்லா சாட்டு சாக் வீக்கெண்ட் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை தான் தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். கூலிங் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த சைடு ரொம்ப லென்த்தாக போகுது, இந்த பக்கம் போகுது. நம்ம இப்படி மெயின்லேயே போவோம். என்னென்ன இருக்குது, செப்பல் எல்லாம் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா? இந்த பக்கம் வெளியில் வந்தேன். இது ஃபுல்லாக இந்த மார்க்கெட் ரோடு தான். இது எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? இந்த இது இளநி எவ்வளோ போட்டிருக்காங்க? 60 பார்த்து 60னா 180 ரூபா. ஒரு 160 170 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது வேறு என்ன? நிறைய உள்ள குட்டி குட்டி சந்தா இருக்குது நிறையா. அதில் எல்லாமே இங்கே வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் அந்த முக்கியமாக அந்த மார்க்கெட் யூஸ் ஆகும். நான் அவ்வளோ பொருட்கள் போட்டு வச்சுருக்காங்க. விதவிதமான டிஷர்ட்டு நல்லா இருக்கு இடம். நிறைய கடையில் வந்து லேடிஸு தான் சேல்ஸ்மேனாக இருக்காங்க. அவங்களுடைய நிர்வாகம் தான் ஓடுது. எப்பா போயிட்டே இருக்க, திரும்ப எப்படி போகணுன்னு எனக்கே தெரியல. ஏதோ குத்துமதிப்பாக வந்தாச்சு. முதல்ல வயிற்றுக்கு ஒரு இளநீ ஏதாவது குடிப்போம். குடித்தா தான் கொஞ்சம் தெம்பாக நடக்க முடியும். மற்ற இடத்த விட இங்கே கம்மியாக இருக்கா இல்லை கூடுதலாக இருக்கா அது தெரியல. உடம்பு சீக்கிரம் டயர்டாயிரும். ஒரு பக்கம் வெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வாக் பண்ணி வர வேண்டியிருக்கு. அதனால் ஒரு இளநீ ஏதாவது கிடைக்குதுன்னா பார்த்து குடிப்போம். நிறைய இளநீ கடை இங்கே தாய்லாந்தில் வந்து இந்த இளநீ தான் ஃபேமஸ்ஸு. இந்த ஒரு கடை இருக்க எவ்வளோ போட்டு வச்சுருக்கான்? 50 போட்டு. How much? 1. சும்மா கேட்டுக்கிறோம் பாருங்க. தம்பிகிட்ட சொன்னேன், அழகாட்டும் அவன் வெட்டி தரானா என்னன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி எடுக்கான். அதுக்கு ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்குது, அதை வச்சு எடுக்கான். சூப்பர். நம்ம ஊரில் நம்ம இதை எடுத்து பழக்கமாயிட்டலாம். இங்கே யாரும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு சில நம்மளை மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்குது, அதனால தான் சொன்னேன். குச்சி இருக்குது, இந்த குச்சியை வச்சு குத்தி சாப்பிட அப்படிதான் நல்லா இருக்கு.
100. Yes, exchange 50. How much? 50, 20, 20 and 10. And this Yes. one 5. Yes. Okay, thank you. Thank you. Have a good day, sir. குட். பாருங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்காங்கன்னு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் தான். நம்ம வெளியூர்காரன்ட்டு வந்து இலக்காரமாக பார்க்கல, மரியாதை கொடுக்காங்க. அந்த கடையில் 60 தாய் பார்த்து போட்டிருந்தாங்க, இங்கே 50. அப்போ எவ்வளோ வருது? ஒரு இளநீ ஒரு 140 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. சரியாக இன்னும் கணக்கு பார்க்கல, சும்மா நான் குத்துமதி பார்த்தான் சொல்கிறேன். இப்போ நெட் இல்லையா நம்மளுக்கு? நெட் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு முடுக்கு போகுது, எங்கே போகுது பார்ப்போமா? போகுது. எந்த சந்துக்குள்ளே போனாலும் இடம் தெரியலைன்னா வெளியே வர முடியாதுன்னு நினைக்கேன். அப்படியே சுற்றி சுற்றி போக வேண்டிதான். நான் ரொம்ப தூரம்லாம் போகலை, இங்கே தான் பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது போகுது, ஒரு லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. எல்லா ஐட்டம் இருக்குங்க. டூத் ப்ரஷ்ஷு அங்கேயே கடைசியில், அதுக்குள்ளே கடையை காணலை, எங்கே இருக்குது தெரியல. நான் ஏர்போர்ட்டில் $50 எவ்வளோ வரும்னு கேட்டேன். அங்கே வந்து 2200 ரூபா சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 1000 + 200 1200 ரூபா. இது வந்து மணி எக்ஸ்சேஞ்சு. இப்போ மியான்மர் கேட் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம இந்தியா போனால் 1000 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு எவ்வளோ தர்றாங்கன்னு பார்க்கணும். How much? ஓகே. நான் 1000 ரூபா கொடுத்தேன், 35,000 ரூபா தந்திருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்டை விட இங்கே பரவாயில்லன்னு சொல்லணும். ஏன்னா ஏர்போர்ட்டில் மாற்றுறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தேன், அதில் பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டுருந்துச்சு. அங்கே தான் இப்போ நான் மாற்றினேன். இப்போ நமக்கு வேலை முடிஞ்சுது. அதாவது மியான்மர் கேட் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் டாலர் ஒரு $5 வாங்கிக்கிட்டேன். ஏன்னா மியான்மரை பொறுத்தளவில் டாலர் தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கேட் வந்து உள்ளூர் செலவுக்கு, பஸ்ஸு, டாக்ஸி, சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட் தேவைப்படும். அதனால் அங்கே போய் டாலரை கொடுத்து நம்ம வந்து கேட் மாற்றிக்கலாம். அங்கே எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபாய்க்கு 35,000 ரூபா மியான்மர் மணி தந்தாங்க. நேரம் எவ்வளோ ஆச்சு பார்க்கலையே. எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. உள்ளூர்காரங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. சாட்டு சாக் இதுதான் இந்த இடத்தோட பேர். சாட்டு சாக் மார்க்கெட். நல்ல பெரிய மார்க்கெட்டு, சின்ன மார்க்கெட் இல்லை. இதை சுற்றி பார்க்குறதுக்கு தனியாட்டு நமக்கு நேரம் வேணும், அப்படின்னா தான் முடியும். எதுவுமே இங்கிலீஷில் இல்லை, எல்லாம் தாய்லாந்து மொழியில் தான் இருக்குது. இது என்னது, லெபான் மாதிரியும் இருக்குது. மோராக இருந்தால் குடிக்க நல்லாயிருக்கும், ஆனால் தெரியலையே. நண்பர்களே, இதில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, மீது எல்லாம் வந்து தாய்லாந்து மொழியில் தான் இருக்குது. அது படிக்கவே முடியல. எல்லாம் என்ன எழுதியிருக்கு? லைவ் என்னமா எழுதியிருக்கு, எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தாய்லாந்து மொழி தான். இப்போ நான் இங்கே எதுக்கு வந்தேன்? 7-Eleven ஸ்டோர். இதுதான் சிம்பிளாக இருக்குது. 2 பழம், அதுக்கப்புறம் அந்த கோல்கட்டு டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் அந்த லெபான், இது 3 வாங்குறதுக்கு தான் வந்தேன். பக்கத்தில் இருக்கிற மாதிரி மேப்பு காமிச்சிது. வந்தேன் வந்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரமாக வந்தேன். இதோ பில்லு போடுப்பா. How much? 50. 4? 54. Okay. Da.
தேங்க்யூ. தங்கியாச்சு. அந்த டாக்ஸி நிற்க பாருங்க, அங்கே தான் பஸ்ஸு வந்து நிப்பாட்டினாங்க. அங்கேருந்து இறங்கி இந்த பாலத்து வழியாட்டு அப்படியே வந்தாச்சு. இது உள்ளோடி இப்போ போக வேண்டியதான். எப்போ பகலில் வரும்போது, காலையில் போகும்போது இவ்வளோ கார் இல்லை, பயங்கரமான காராக இருக்குது. இப்போ நேராக டெர்மினல் 1, 2, இது டெர்மினல் 1, இதுக்கு அடுத்தது வந்து டெர்மினல் 2. அது உள்ளே தான் போகணும். மறுபடியும் இங்கேருந்து அங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்க, அந்த பாலத்து வழியாட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள நுழையத்துக்கு வழி இல்லை. போவோம். இந்த மாதிரி வெளியில் போகும்போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வர்றது நல்லது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டுனா அப்புறம் சிக்கலாயிரும். டிராஃபிக் வேறு கூடிரும். இங்கிட்டு வழி இருக்கா? இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. இது வழி இருக்குது, பஸ் எல்லாம் போகுது. மனுஷன் போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். போகலாம், பிரச்சனை இல்லை. நல்ல இல்லைப்பா, அந்த பக்கம் போகாமல் இங்கே வந்தேன், இல்லைன்னா ரொம்ப சுற்றி வர வேண்டியிருக்கும். ரைட், ஓகே. டெர்மினல் 1க்கு வந்தாச்சு. இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு. அப்படி நேரம் நடந்து போனால் டெர்மினல் 2 வந்துடும். மேட்ரு முடிஞ்சு போச்சு. 1க்குள்ளோடி போய் அதுக்கப்புறம் டெர்மினல் 2க்கும் போகலாம். உள்ளே வந்துட்டேன். வெளியே சூடாக இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் நல்ல குளுகுளுன்னு இருக்குது. உள்ளோடி ஓடிடுவோம். வரிசையாக அங்கே ஏடிஎம், கலராக ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் தான் எவ்வளோ கட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரியலை. மியான்மர் போனாலும் அங்கே டாலர் இருக்குது, அதை கொடுத்து மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. பார்ப்போம். இங்கே இருக்க உள்ளே இருக்குது 7-Eleven. எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியல. இங்கேயே எல்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் வேலை எப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட அங்கே மாதிரி தான் இருக்குது. ஓகே தான். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிடுவோமா? இது எவ்வளோ தெரியுமா? 14 பாத்து. எவ்வளோ? 750 மில்லி, 35 ரூபா பக்கம் வரும். கொடுப்போம். கேக்கு, சாண்ட்விட்சு, அது எல்லாமே இருக்குது. நமக்கு இப்போ சப்பாத்தி இருக்குது. பழத்தை வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட வேண்டியதான். நல்லாயிருக்கு. தாய்லாந்து சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்து பொறுமையாக சுற்றி பார்ப்போம்.